இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா அம்மா. லக்கி, அம்மா தான் உன் பக்கத்துல தாண்டா இருக்கேன் நானு. லக்கி புலம்புறது உங்களை பத்தி இல்லம்மா, சொந்த அம்மாவை பத்தி. சொந்த அம்மாவா? ஆமாமா, நேத்து ராத்திரி கூட லக்கி அப்பா கிட்ட தான் சொந்த அம்மாவை பத்தி தான் கேட்டா. உங்க அப்பா என்ன சொன்னாரு? அந்த அம்மாவை விட நான் தான் நல்லா கவனிச்சிட்டு இருக்கேன்லன்னு சொன்னாரு. அப்படின்னா உன் அப்பா லக்கியோட சொந்த அம்மாவை பத்தி எதுவும் சொல்லலையா? கொஞ்சம் சொன்னாருமா. என்ன சொன்னாரு? நேத்து ஸ்கூல் கிட்ட பாஸ்கர் அங்கிள் வந்தாருல. ஆமா, அந்த பொண்ணு லக்கி தானே பாஸ்கர் சொல்லிட்டானா அண்ணா? லக்ஷ்மி தான் பாஸ்கர் வீட்ல இருந்தான்றதுனால லக்கி அவளோட பொண்ணுதான்றத சொல்லிருப்பானா? ஐயோ, இப்ப என்ன பண்றது? ஹலோ ஹலோ, நான் தாம்மா உங்க அண்ணன் பாஸ்கர். பாஸ்கர் அண்ணன், உங்களுக்கு 100 ஆயுசுண்ணா. இப்பதான் உங்களை பத்தி நான் பேசிக்கிட்டு இருந்தேன். நேத்து ஸ்கூல் கிட்ட வந்து பசங்களை நீங்க பாத்தீங்களாமே? ஆமாமா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். உடனே நான் சொல்றதுக்கு உன்னால வர முடியுமாமா? இப்ப வா. ஆமாமா, இப்பதான் உன்கிட்ட லக்கிய பத்தி கொஞ்சம் சொல்லணும். போன்ல வேண்டாம், நான் உன்னை நேர்ல பார்த்து சொல்லணும். ரொம்பவே முக்கியமான விஷயம். அது வந்து லக்கிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. இவளை விட்டுட்டு வர முடியாது. இவளை நான் கூட இருந்து பார்த்துக்கணும். சரிம்மா, இந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு எனக்கு அப்புறமா ஃபோன் பண்ணு. சரிங்கண்ணா. பாஸ்கர் அங்கிள் அம்மா? ஆமான்னு சொன்னோம். லக்கிய பத்தி ஏதோ சொல்லணும்னு சொல்றாரு. அங்கிளுக்கு லக்கியோடைய அம்மாவை பத்தி தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க யாருன்னு தெரிஞ்சா லக்கி ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவா. அப்ப உடனே இவளுடைய ஜுரம் குறைஞ்சிருமா? உண்மைதான். ஆனா நான் லக்கிய விட்டுட்டு இப்போ எப்படி போறது? நான் அப்புறமா அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுறேன். என்ன இன்னைக்கு இத்தனை சான்ஸ் மேல சான்ஸ் கிடைக்குது? பாஸ்கர் பேரை சொல்லி லக்ஷ்மி இங்கிருந்து அனுப்பி விட்டுடுறேன். அதுக்கப்புறம் ஏதோ ஒண்ணு பண்ணி பாஸ்கரையும் லக்ஷ்மியையும் மீட் பண்ண விடாம பண்ணிடுறேன்.